பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். ஆமாம், பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு நமக்கு புரியாமலே இருக்கின்றான் ஒருவன். அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். இதை எளிமையாக, தத்துவமாக, உளவியலாக கண்ணதாசன் பேசியிருக்கிறான், பாட்டில் வடித்து இருக்கிறான். பூஜ்ஜியம் என்பது எது? ஒவ்வொரு பூஜ்ஜியமும் தன்னை சுற்றி ஒரு அரண் உண்டு. அதுபோல ஒவ்வொருவரின் அரண் அவர்களுடைய உடல். இந்த உடலுக்குள்ளே இசையாக, இனிமையாக, சொல்லாக, மொழியாக, கற்பனையாக, கதையாக, காவியமாக ஒருவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அவன்தான் இறைவன் என்ற அந்த அரும்பொருள். பார்க்க முடியாத உடல். அவன் அங்கே தங்கியிருந்து அருள்பாலிக்கின்றான். அந்த உடல் என்பதற்குள் அடங்கியிருக்கும் அந்த ஆன்மீக தத்துவம், அதுதான் நம்மளுடைய உளவியல் சொல்லும் சப்கான்ஷியஸ் மைண்ட், நம்மளுடைய ஆழ்மனது. அந்த ஆழ்மனது தான் செயலாற்றுகிறது. எனவே நல்ல எண்ணங்களை உள்வாங்குங்கள், நல்ல செய்திகளை உள்வாங்குங்கள், நல்ல சுவைகளை உள்வாங்குங்கள், நல்ல காற்றை உள்வாங்குங்கள், நல்ல நீரை பருகுங்கள். இந்த 5 தத்துவம்தான் உங்கள் உடலுக்குள்ளும் இருக்கிறது என்பதை இந்த கண்ணதாசனின் வரிகள் அழகாக எடுத்துரைக்கும். இவைகளை நீங்கள் பின்பற்றினால் உங்கள் வாழ்க்கை என்றும் வளமாக பரிணமிக்கும் என்பது உண்மை என்ற இந்த தத்துவ பாடலோடு எனது காலை வணக்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். உங்கள் அன்பு நண்பன் நெல்லை தில்லை.